வணக்கம். மத்ராசி சமீபத்தில் வந்து எந்த படம்டா நெக்ஸ்ட் ஒரு பெரிய படம் மக்கள்லாம் எதிர்பார்க்குற படம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு டிக்கெட்டை வந்து முதல் ஷோக்கே புக் பண்ணி மத்ராசி படம் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து காமெடி எதிர்பார்த்து வந்து போவோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் முக்கியமாக சொல்கிற விஷயம்னா எதிர்பார்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த படத்துக்கு வந்து நிலவுச்சு. பெருசாக என்னங்க ப்ரொமோஷனும் பெருசாக பண்ண மாதிரி தெரில, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, பஸ் இல்லை, இந்த படம் வந்து ஊற்றிக்கும் அமிங்கிக்கும் ஓடவே ஓடாது, கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு வேறு ரொம்ப ஈஸியாக டிக்கெட் கிடச்சிச்சு ஃபர்ஸ்ட் ஷோக்கே, அதுவும் நல்ல சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து தேட்டர் ஃபுல்லாக வந்து நிரம்பிருச்சு. இன்ஃபேக்ட் மத்ராசிக்காகவே வந்து நான் போன அந்த மாலில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்க்குமே மத்ராசி படம் பார்க்கறதுக்கே வந்து வந்திருந்தாங்க. ஸோ படம் வந்து க்ரௌடு சும்மா ஃபில்டான தேட்டரில் வந்து பார்த்தேன். அதில் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் ஆடியன்ஸோட ரியாக்ஷனை வச்சு இந்த படத்தை பற்றி என்னால் சொல்லவே முடியல. ஸோ அதனால் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ இந்த படத்தை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸ்பாய்லர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது. மேலோட்டமான கதையை மட்டும் சொல்கிறேன். சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலூஷனல் மைண்ட் செட் இருக்குது. அதாவது அவருக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு ட்ராமானால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இழப்பு வந்து ஏற்படுது அவரோட லைஃப்பில். அதனால் வந்து அவருக்கு டெலூஷனல் மைண்ட் செட், அவருக்கு ஒரு மாதிரியான மென்டல் ப்ராப்ளம், ஒரு டிசார்டர் மாதிரி வந்துடுது. அவருக்கு என்னென்னா டக்குன்னு யாரையாவது பார்த்துட்டாங்க அடிபட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களோட முகத்தில் தன்னோட ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் மூஞ்செல்லாம் பொருத்தி வச்சு அவங்கள அப்பாவாக நினச்சி அம்மாவாக நினச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து சேர்த்துருவார். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இது மாதிரி வந்து ஆயிரும். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சையாக எதிர்பாராத விதமாக வந்து ருக்மணி, அதாவது இந்த ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க, அவங்க பேர் வந்து இந்த படத்தில் மாலதி. இந்த மாலதின்னு தான் இந்த படம் ஃபுல்லாக கேட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ருக்மணி வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக அவர் வந்து சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து போகிற போக்கில் வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து பார்க்காத விஷயம், எதிர்பார்க்காத விஷயம், ஒரு சர்ப்ரைஸான விஷயம், காதலில் வந்து விழுந்துடுறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்பாராத இடங்களில் எங்கே போனாலும் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கிறதுனாலையும் சிவகார்த்திகேயன் போகிற இடங்கள்லாம் இந்த ஹீரோயின் இருக்கிறதுனாலையும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்காத இந்த சீன்ஸ்லாம் வந்து நடக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து காதல் ஏற்பட்டுடுது. இந்த காதலுக்கு அப்புறம் தான் தெரிய வருது சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களோட காதல் இன்னும் ரொம்ப அதிகமாகி அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இப்படியே விட்டால் நம்மளே நம்பி இருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காதலியாக இருந்ததுலேருந்து பிரேக்கப் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. இதனால் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, ஒரு தற்கொலை முயற்சி பண்ணுறாரு. தற்கொலை முயற்சி தோல்வி அடைஞ்சிருது. ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் போய் சேர்க்குறாங்க. சேர்த்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்குனே வந்து திடீர்னானே இவனை வந்து நம்மளோட மிஷினுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏல ஒர்க் பண்ணுற அதிகாரி, நம்மளோட மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சாவ போகிறவன் தானே அப்படின்னு சிவகார்த்திகேயனை இந்த மிஷினுக்குள்ளே அனுப்புகிறாரு. இந்த மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்க வில்லன்ஸ் எல்லாருமே, அதாவது ஹிந்திக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு என்ன அமைதி பூங்காவாக இருக்கே, இங்கே கன் கல்ச்சரே இல்லை, எந்த பிரச்சனைனாலும் அருவா எடுத்து வெட்டுறான், நம்ம கன் கல்ச்சர் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் முழுக்க வந்து ஒரு 3D பிரிண்டர் மூலியமாக வந்து பல கன்களை செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 சாம்பிளை வந்து உலா விட்றாங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேஸ்க்கெலாம் வந்து கத்தி எடுத்து வெட்டாமல் கன் எடுத்து வந்து சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் கல்ச்சரை விடுறதுக்காக வரக்கூடிய 2 வில்லன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம துப்பாக்கி பட புகழ் வித்யுத் ஜம்வால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷபீர். இந்த ஷபீர் யாருன்னா நம்ம சார்பேட்டா பரம்பரை படத்தில் டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அவர். இந்த 2 வில்லன்ஸும் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் அந்த சிண்டிகேட்டை வந்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு மேலே வந்து உட்காந்துட்டு ஒரு அந்த நடிகை பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து சிண்டிகேட்டை வந்து தலைவராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே கண்டெய்னராக அந்த கன் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து உழவு விட்டாங்களா, கன் கல்ச்சர் வந்துச்சா, இல்லை நம்ம என்ஐஏ அதிகாரி பிஜு மேனன் அனுப்பின சிவகார்த்திகேயன் இந்த விஷமமான மிஷினை வந்து முறியடிக்கிறாரா, அதாவது இந்த எதிரிகள் வில்லன்ஸோட அந்த கன் கல்ச்சர் கொண்டு வந்தோன்றதை வந்து முறியடிச்சாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். டெக்னிக்கலி இந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கேரக்டர் கொடுக்குற அந்த காஸ்ட்யூமே எல்லாமே வந்து நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. அதை தவிர்த்து வேறு எந்த விதத்துலையும் டெக்னிக்கலாக இந்த படத்தை வந்து நம்ம பாராட்ட முடியவே முடியாது. குறிப்பாக வந்து அனிருத்தோட மியூசிக் அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து போட்டு கொடுப்பாப்புல. சொல்ல பிஜிஎம்மாக இருக்கட்டும், பிஜிஎம்லேருந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ படத்தில் வர மியூசிக்லாம் வந்து வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. பாட்டில் சரி ஒரு பாட்டாவது இந்த படம் வந்து பஸ் இல்லைன்னு மெயினாக சொன்னதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வருதுன்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டான்லலாம் ஜலபுல்ல ஜங்கு அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாமே அந்த படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்ல, அந்த பாட்டு தான் முன்னாடி போய் ப்ரொமோஷன் பண்ணும் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட இந்த படத்தில் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, அண்ட் பார்க்குற மாதிரியும் பெருசாக எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் இந்த பாடல்களே வந்து சும்மா உப்புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒரு முக்கியமான இடத்துலையோ இல்லை பாட்டுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ எதாச்சும் அது பாட்டு வருது போது. ஸோ அனிருத் வந்து இந்த படத்துக்கு வந்து வழக்கமாக மொக்க படத்துக்குலாம் கூட செம்மையாக வந்து இசையமைச்சு அந்த படத்தை வந்து எலேட் பண்ணுற அனிருத் இந்த படத்தில் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவகார்த்திகேயனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பேசினதெல்லாம் பார்த்தா சும்மா தெரிய விட்டுருப்பார் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ளஸ் வந்து சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகார்த்திகேயனை வந்து எல்லாருமே ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க. அவரோட காமெடி லக்கம் பிடிக்கும். பட் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து அவர் பார்க்குறப்போ ஏதோ ஒன்று இடிக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு அமரன் படம் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு படம் இல்லையா, அதுவே நீங்கள் சொன்னால் நிறைய பேர் வந்து காண்டு தான் ஆக போகிறீங்க. அவர் எனக்கு அது மாதிரி ஒரு மிலிட்ரி மேஜராகவோ இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்றைக்கு வரைக்கும் வந்து ஏற்றுக்கவே முடியல. அதை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து செம்மையாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவருக்கு ஒரு டெலூஷன் இருக்க மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வச்சது மட்டும் இல்லாமல் அவர் எங்கெல்லாம் வந்து ஆக்ஷனுக்குள்ளே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன காமெடி ஒரு ரீசனாக வந்து வச்சதுனால அது வந்து நம்மளால் ஈஸியாக ஏற்றுக்க முடிஞ்சுது. சிவகார்த்திகேயன் செம்மையாக பண்ணார்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அவரோட ஆக்ஷனுக்கு உண்டான காரணங்கள் அவரோட காமெடி ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகி வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேரக்டருக்கு இது வந்து நிஜமாகவே ஒரு கம்பேக் தான். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் கொடுத்த 3 படங்கள் எப்படி ரஜினியோடைய தர்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல எக்ஸ்பிரஷன்ஸை காட்டி வந்து சினிமாவே மிரண்டு போக வச்ச மகேஷ் பாபு நடித்த ஸ்பைடர், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்திக்காரங்களாம் வந்து பாலிவுட் பக்கம் வந்து வந்துடாது. அதாவது சல்மான் கான் வந்து என் ஃபோனே வந்து நீ பண்ணவே பண்ணாத பிளாக் பண்ணிட்டார் ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற மாதிரி படம் சிக்கிந்தர். இந்த 3 படத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து விட்டுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். இந்த வாரம் உங்களுக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை, கண்டிப்பாக படம் தான் போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு உண்டான ஒரு ஓகேவான ஒரு படம் தான் மத்ராசி. அதை தாண்டி வந்து பெருசாக வந்து ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திரைக்கதை அப்படிங்கிறது ஒரு செகண்ட் கூட போரே அடிக்காமல் நிறையா விஷயங்களை வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறனால அந்த கதையோட உச்சத்தை போய் சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து தொடர்றதோட படம் வந்து எனக்கு பெருசாக எக்ஸைட்டிங்காகவே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்ச் பை இன்ச்சு என்னென்ன கேரக்டர் என்ன பண்ண போகுது, அடுத்து என்ன மாதிரி சீன் வரும், அடுத்து என்ன மாதிரியான எமோஷன்லாம் காமிக்க போகிறாங்க, யார் சாவ போகிறா, யார் துரோகியாக இருப்பான், யார் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு ஒரு திருப்பு விழுங்குவா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக இவ்வளோ நாள் ஒரு 4-5 வருஷமாக நம்ம பார்த்த மூவிஸோட ஒரு கலவை தான் வந்து சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த நிறையா பெரிய தாடி வச்சுட்டு குடுமி வச்சுட்டு பெருசாக வந்து வில்லன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அவனுக்கு மேலே ஒரு வில்லன் அவனுக்கு மேலே வில்லன் சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே, அந்த ஃபார்முலா தான் இந்த படத்துலையும் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப போரிங்காக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸிலி ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம பார்க்குறப்பவே ஓகே இது ஒரு கமர்ஷியல் படம், இதை நம்ம சும்மா லாஜிக் ஓட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தால் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா லாஜிக் ஓட்டன்னு தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கன்வின்ஸ்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வலில் வெளில வந்து இதே ஒரு பீக்லேயே போவோம் படம் ஜாலியாக அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சாதாரண ஒரு மூவி, யார் வேணால் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம்ப்பா இந்த மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் லெட் டவுனாக இருந்துச்சு. அந்த வகையில் தான் நான் சொன்னேன் இந்த படத்தை வந்து இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு படம் போகிறீங்க, இஃப் யூ ஹேவ் அ மூவி டேட் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு ஜனரஞ்சகமாக பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால கமர்ஷியலாக இந்த படம் எப்படி இருக்க போகுது ரிசல்ட் அப்படின்னா வந்து இந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அது ஒன்று சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூடயே வந்து இந்த தேட்டரில் அவங்கலாம் கத்த வந்து கூட சேர்ந்து பார்த்ததுனால இந்த படம் ஹிட் ஆகிடும்னு எனக்கு தோணுதா, இல்லை பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு படம் போதும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க தான் மாஸ் ஆடியன்ஸு, அவங்க இந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னு தோன்றதுனாலையான்னு தெரியல. இல்லை இன்னொரு விஷயம் அப்படின்னா இல்லை அந்த ஷபீர் அப்படிங்கிற ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து டான்சிங் ரோஸ்லாம் வந்து செம்ம கேரக்டராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வரல, கிங் ஆஃப் கோத்தாவில் அப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது இந்த மாதிரி படத்தெல்லாம் அவர் பார்த்துருந்தாலும் சரி ஆள் வந்து வெயிட் பண்ணிருக்கார் போல் கொக்கு மாதிரி நல்ல கேரக்டருக்கு அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு செகண்ட் வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. பெருசாக வந்து அவருக்கு வந்து ரோலே இல்லை, அவரை பயங்கரமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அயன் ஹேண்ட்லாம் மாட்டி விட்ருக்காங்க ஜேம்ஸ் பாண்ட் ப்ரூஸ்லி படத்தில் வரா மாதிரி. அதெல்லாம் வந்து லைட்டாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிடுறாரு. ஆனால் சொல்கிறேன் வித்யுத் ஜமால் அவர் வந்து துப்பாக்கி படத்தில் வந்து விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு செம்ம அந்த வெயிட்டிங் சீன்லாம் இருக்கும் இல்லையா, செம்ம வில்லன் அவரும் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோவெல்லாம் இந்தியில் படம்லாம் பண்ணியிருக்காரு, ஆக்ஷனில் வந்து கலக்கிடுவார். ஸோ அந்த ஒரு நன்றிக்காகவும் என்னன்னு தெரியல இந்த படத்தில் வித்யுத் ஜமாலுக்கு வந்து சும்மா செதுக்கியிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா அது கம்பேக் கொடுக்கறது, அது திருப்பியும் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் ஆகிறது கதையில் அவர் பண்ணுற சில சேஷ்டைகள், அவர் பண்ணுற சில ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான் சிவகார்த்திகேயனுக்காக சும்மா கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஹோல் தேட்டரே வந்து இந்த வித்யுத் ஜமாலோட ரீஇன்ட்ரடக்ஷன் காட்சியில் வந்து சும்மா அப்படியே தேட்டரை அலற விட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு அந்த சீனு. அவரும் வந்து மெனக்கெட்டுருக்காரு. நான் கூட பார்த்துட்டே இருந்தேன், ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் இதுக்காயா நீ ஒரு வருஷம் ஏதோ ப்ராக்டிஸ்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 2 சீன் சீக்வன்ஸ் இருக்கும், அதில் வந்து தன்னோட மொத்த வித்தையும் வந்து இறக்கியிருப்பார். ஸோ கமர்ஷியலாக சூப்பராக அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னல இந்த படத்தோட ஹீரோயின் பெயர் வந்து நிஜ பேர் ருக்மணி, ஆனால் கேரக்டர் பேர் வந்து மாலதி. ஸோ நம்ம சிவகார்த்திகேயனோட வாய்ஸ் மாடுலேஷனில் எல்லா எமோஷன்லேயும் இந்த மாலதி அப்படிங்கிற பேரை வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து முடிவு வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கஷ்டப்படுறவங்க சேட்டிக்கிட்டு வந்து நகை அடை வச்சுட்டு திருப்பியும் வந்து அடமானம் வச்சுட்டு மீட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்க மாதிரி
வில்லன் கிட்ட மாட்டிட்டு இருக்க இந்த ருக்மணி ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள வந்து மாலதி மாலதி மாலதின்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்து விட்டாங்க. டே அந்த மாலதியை கொண்டு போய் கொடுத்துறேன்டா, குருவமா சிவனேசன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை கேட்டு கேட்டு வந்து அலுப்பாயிருச்சு. கடைசியில் கிளைமேக்ஸில் பாருங்கள், உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சீனோட வந்து படம் முடியும். ஸோ மொத்தத்தில் ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக்கு, ஒரு 1.5 வாரம் 2 வாரம் ஓடக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஹிட்டு சிவகார்த்திகேயனுக்கும் வந்துச்சு. மற்றபடி புதுசாக கதை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லைன்றதுனால எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் நிறைய பேருக்கு பிடிக்கும், படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் தோணுது. சரி, இதோட நம்ம வந்து போக போகிறதில்ல. இப்போ இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு படத்துக்கு போக போகிறேன். பேட் கேர்ள் அப்படிங்கிற படம். அந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் வெற்றிமாறனோடைய ப்ரொடக்ஷனில் வந்த கடைசி விடம் கடையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து விமர்சிச்சிருந்தாங்க இந்த படத்தை. அப்படிங்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆவலாக இருக்குது. அந்த படத்தையும் பார்த்துட்டு வந்து அந்த படத்தில் என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ டைம் இருந்தால் அந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் ஏதாவது கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீ மொக்கையாக ரிவ்யூ பண்ணுற, உனக்கு ஒன்றுமே தெரியல ஏன் அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை சொல்ல வரேன்ட்டப்பா, கடைசி வரைக்கும் ஏன் இந்த படத்துக்கு மதராசின்னு பேர் வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.